அப்ப தேவனுடைய சித்தம் சொன்னா இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய சுகத்தை கொடுப்பதற்கு அவர் ஆசையா இருந்தார். அநேக வீட்டுல அநேக இடத்துல நான் ஜெபம் பண்ண போயிருக்கேன். ஒரு ஐயாக்கா ஜெபம் பண்ண போனேன். அவர் படுத்திருந்தாரு. படுத்திருந்தது பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருந்தது. ஆண்டவரே ஏசப்பா இந்த மகன் சுகம் கிடைக்க மாட்டாரான்னு சொல்லி அந்த ஊர்ல இருந்த ஒரு நபர், சர்ச்சுக்கு வர நபர், பாஸ்டர் நீங்க வாங்க ஜெபம் பண்ணுங்க கண்டிப்பா நடக்கும். அவரால் செய்யப்பட்ட அதிசயம் கூட கொண்ட விசுவாசிகளும் பாஸ்டர் என்ன பாஸ்டர் எழுமி நடங்கன்னு வேற ஜெபம் பண்ணிட்டீங்க சொல்லுங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை வைத்து என்ன பிரோஜனம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளாக ஒரு ஏக்கம் இருந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் நான் பழையபடி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன் ஆலயத்துல வந்து ஒரு சாட்சி சொல்லுங்க, இது இந்த உலகத்துல இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் யாரோ ஒருவருக்கு தான் நடக்கும், உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, ஒரே ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு கேட்டேன். சரிங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த சபையார் என்ன செய்யல, அங்க போயிட்டு ஏற்கனவே இருந்த சபையாரு இந்த பாசிட்டிவ் நீங்க வரக்கூடாது, இனி எங்க போக கூடாது அப்படி எல்லாம் சட்டத்தை எல்லாம் போட்டனால என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்படியே கூலா இருந்துட்டாங்க. கொஞ்ச நாட்கள் போச்சு. அவங்கள அடிக்கடி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா கடைசியில எல்லாமே செய்தாரு. ஆனா அந்த மனிதன் என்ன செய்யல, சாட்சி சொல்ல வரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் சொன்னா இந்த மனிதனுக்கு சுகம் கிடைச்சது. ஆனா இந்த மனிதன் தேவனுக்கு சாட்சி பகிர்ந்தாரா? இல்ல. அந்த மீண்டும் அதே அன்போடு போனேன். ஆண்டவரை இப்பயாவது இந்த மனிதன் காப்பாற்றப்படக்கூடாதா, இந்த இப்பயாவது இந்த மனிதன் மனம் திரும்ப கூடாதா என்று சொல்கிற ஏக்கத்தோடு அடுத்த நாள் போலான்னு இருந்தேன். ஆனா போறதுக்கு முன்னாடி மனுஷன் மறிச்சு போயிட்டாரு. என்ன சம்பவத்தை நான் அறிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னா, ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு சுகத்தை ஆசீர்வாதத்தை தந்தாருன்னு சொன்னா அதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படவே படாது. நீங்க இப்ப ஒரு ஆளு இப்ப மோசமான பழக்கத்தில் இருந்தான்னு சொன்னா அவர் அந்த பழக்கத்தின் மூலமாக வியாதிப்பட்டிருக்கும் போது அவருக்காக போய் ஜெபிக்கும் போது அந்த மகன் சுகம் பெற்ற பிற்பாடு மீண்டும் அதே தீமையான பழக்கத்துக்கு போனா அது மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா? படாதுங்க, படவே படாது. அததான் நான் அறிந்து கொண்டேன். அதுக்கு பிற்பாடு நான் யாருடைய வீட்டுக்கு போனாலும் ஆண்டவரே இவரை சுகப்படுத்துங்க, இவரை எழுப்பிருங்க, நடக்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லவே இல்லை. சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன்னா, ஆண்டவரே இந்த மனுஷன் எழுந்து நடக்கதான் எங்களுடைய விருப்பமா இருக்கு, உமக்கு சித்தமா இருந்தால் இந்த மனிதனை எழும்பி நடக்க வையும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. ஏன் சொன்னா பாவத்தை குறித்து அறிவு வராமல் உனக்கு சரீர சுகம் வீணதாகவே இருக்கும். ஆமென். அப்ப குஷ்டரோகிக்கு ஆண்டவர் எதை கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னா பாவ அறிக்கை செய்தால்தான் ஆவிக்குரிய சுகம் கிடைத்தாதான் சரீரத்தின் சுகம் பின்தொடரும். ஆமென் அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் சொல்லி ஏக்கம் என்ன செய்யணும் சொன்னா முதலாவது என்னுடைய பாவத்தில் இருக்கிற அழுக்கு கழுவப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் செய்தாருங்க. அவர் ஆண்டவர் என்ன செய்தாருன்னு சொன்னா பரிசுத்த ஆவியினாலே அவர் தன்னை எப்படி